வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகள் 3:5 இப்படியாக சொல்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். எவ்வளவு அருமையான வார்த்தை என்று பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாராமல். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, பல வேளைகளிலே நாங்கள் எங்கள் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்களே, அதாவது எங்கள் சுய புத்தியிலே காரியங்களை செய்து பல பிரச்சனைக்குள் நாங்கள் உள்ளாக செல்லும் போது நாங்கள் தேவனை நோக்கி, கர்த்தாவே ஏன் இதை செய்ய நடக்க விட்டீர் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியிலே சாராமல் கர்த்தரில் நம்பிக்கையாய் வைத்து உன் பாதைகள் எல்லாவற்றையும் அவரிடம் கொடுக்கும் போது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தம் செய்ய அவன் செல்ல எத்தனிக்கும் போது கர்த்தரிடம் கேட்கிறான், ஆண்டவரே நான் செல்லலாமா, நீர் இதை எனக்கு வெற்றியாக எடுத்து கொடுப்பீரா என்று. கர்த்தர் ஆம் என்று கொடுத்த பதிலின் பிரகாரமாக அவன் சென்று பெலிஸ்தியரை முறியடித்து வர அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதே போல்தான் பிரியமான சகோதர சகோதரி, எங்கள் வாழ்க்கையிலே கூட நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு தீர்மானங்களும் கர்த்தரின் பாதத்திலே நின்று எடுத்து அவர் கொடுக்கும் தீர்மானங்களாக இருக்கும் போது எங்கள் பாதைகள் எப்பவும் செவ்வையா இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் வெற்றியான பாதையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். God bless you all.